ஒரு விவசாயி 4 காசு சம்பாதிக்கணும்னா மழையில் வெயிலில் கிடந்து சாகணுங்க. இல்லைன்னா 10 பைசா சம்பாதிக்க முடியாதுங்க. அதை வச்சு எந்த செலவும் பண்ணவும் முடியாதுங்க. இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் விவசாயம் மட்டும்தான் செஞ்சு பிழைக்கணுன்னா எதையுமே பண்ண முடியாதுங்க. வர்ற காசை பூரா விவசாயத்தில் வர்ற காசை பூரா செலவுக்கு தாங்க சரியாக இருக்கும். எந்த ஒரு சேமிப்பும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருந்தா பரவாயில்லைங்க. அரை ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயம்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதை வச்சு எப்படிங்க பிழைக்கிறது? எல்லாத்துக்கும் நம்மளே ஆள் கூலியே வச்சு கூலிக்கே ஆள் வச்சா எதுவுமே பண்ண முடியாதுங்க. இன்றைக்கெல்லாம் எருவு வாரத்துக்கு கூப்பிட்டா எல்லாம் ஜேசிபி தாங்க கொண்டு வராங்க. ஜேசிபி கொண்டு வந்து டிராக்டர் வச்சு தாங்க ஓட்டுறாங்க. அப்போ ஜேசிபி வாடகை, டிராக்டர் வாடகை எல்லாமே சேர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தா, சரி நம்ம தாங்க செஞ்சாகணும், வேறு வழி இல்லைங்க. அதனால் எருவெல்லாம் கட்டி கலப்பு மேலே எடுத்து போட்டுன்னு நம்ம கொண்டு போய் கொட்ட வேண்டியதாக இருக்குங்க. பாருங்கள், இதுதாங்க விவசாயியோடைய பொழப்பு. 4 காசு சம்பாதிக்கணும்னா இப்படி தாங்க வெயிலையும் மழையிலையும் சாகணும். மற்ற தொழில் செய்கிறவனுக்கு அப்படி இல்லைங்க. ஒரு நிம்மதியான ஒரு தொழிலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைனால் லீவ் எடுத்துக்கிறான், ஜாலியாக இருக்காங்க. ஆனால் விவசாயத்தில் அப்படி கிடையாதுங்க. இந்த பாருங்கள் எப்படி போய்ட்டுருக்கு பாருங்கள் பொழப்பு. இந்த விவசாயத்தில் சம்பாதிக்கிறத வச்சு ஸ்கூல் ஃபீஸு, ஹாஸ்பிட்டல் செலவு, அதுக்கப்புறம் துணிமணி, நல்லது கெட்டது எதையுமே வாங்க முடியதில்லைங்க. விவசாய பொருள் மட்டும்தாங்க விலை ஏறுது இறங்குது. தக்காளி 3 ரூபாய்க்கு வருது, 30 ரூபாய்க்கு விற்கிது. இந்த மாதிரி விவசாய பொருள் மட்டும் ஏறும், விலை ஏறும், மறுபடியும் குறையுங்க. ஆனால் வேறு எந்த ஒரு பொருளுடைய விலையும் ஏறினா குறையிறதில்லைங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க இப்போ மற்ற பொருளெல்லாம் வாங்க முடியும்? விவசாயத்தில் வர்ற வருமானத்தை வச்சு விற்று எந்த பொருளையும் வாங்க முடியாதுங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை மிச்சப்படுத்தி இந்த மாதிரி நம்மளே ஒரே ஆள் கஷ்டப்பட்டால் தாங்க இது முடியும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இதோட ஏதோ 4 மாடு 4 ஆடு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏதோ காலத்தை தள்ளினா தாங்க முடியும். இல்லைன்னா படித்து நல்ல வேலைக்கு போகணுங்க. நல்ல வேலை காலகாலத்தில் படிக்க சொல்லும் போது படிச்சிருந்தா ஏங்க இந்த மாதிரி வேலையை செய்கிறோம்? இந்த மாதிரி வேலை செய்கிறதும் ஒரு வகையில் திருப்தி தாங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விவசாயம் செய்யும் பொழுது தாங்க நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு காய்கறியை நம்ம விளைவிச்சு நம்ம சாப்பிட முடியும். யாரோ விளைவிச்சு யாருக்கோ கொடுக்கணுன்னும் போது அவங்களோட எவ்வளவு அக்கறையோடு செய்வாங்கன்னு யாருக்கும் தெரியாதுங்க. நம்மளே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம பார்த்து செய்யலாங்க. நமக்கு தேவை காசு தாங்க முக்கியம் நிறைய பேருக்கு. ஏன்னா விவசாயியோடைய வயிற்று பொழப்பு அந்த மாதிரிங்க. அவனுடைய பட்டினி, பசி, பஞ்சம், பட்டினி. அதனால் அவன் எல்லாத்தையும் தேடி போகிறான். அவனுக்கு எத்த தின்னா பித்தம் தண்ணின்ட்டு அதை ஏதோ ஒன்று தேடி போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.